கிட்னி ஃபெயிலியரோட சிம்டம்ஸ் அறிகுறிகள் என்னென்னு கேட்டிருக்கீங்க. ஸோ டைரக்டா சொல்லிடுறேன் சிம்டம்ஸ் என்னென்ன வரலாம் அப்படின்னா, முதல்ல உலகளவுல கிட்னி கெட்டு போறதுக்கு முதல் காரணம் சர்க்கரை வியாதி தான். இந்த சுகர் இருக்கிறவங்க அடிக்கடி தாழ்நிலை சுகர் ஏற்படுது, அடிக்கடி சுகர் டவுன் ஆகிட்டே இருக்கு, 30 ஆகுது 40 ஆகுது அப்படின்னு அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. எஸ்பெஷலி காலையில நைட்டு மாத்திரையை போட்டுருவாங்க, திடீர்னு சாப்பிடாம போட்டுருவாங்க, இல்ல ரொட்டீன் மாத்திரையை சாப்பிட்டுட்டு சாப்பிடும் போதே சுகர் அடிக்கடி டவுன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க பிளட் டெஸ்ட்லயே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்க யூரியா கிரியாட்டினின் பார்க்கணும், உங்க யூரின் டெஸ்ட் பார்க்கணும், அடுத்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்து உங்க கிட்னி சைஸ் நார்மலா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நம்பர் 1 சிம்டம், சுகர் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி தாழ்நிலை சர்க்கரை ஏற்பட்டால் கிட்னி ப்ராப்ளம் எனக்கு இருக்கா என்னன்ற செக் பண்ணும். உங்க குடும்பத்துல யாருக்காவது சுகர் இருந்து கிட்னி பாதிப்பு இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் வீக்கம், நான் ரொம்ப நேரம் டிராவல் பண்றேன், ஒரு 2 மணி நேரம் தான் டிராவல் பண்றேன், கால் வீங்கிறது, சாயங்காலம் ஆனா கால் வீங்கிடுது, காலையில எந்திரிச்சா இல்ல, பிளாட்டா படுத்துட்டு எந்திரிக்கும் போது இல்ல, சாயங்காலம் ஆனா வீங்குது அப்படின்னா அதுவும் கிட்னி பாதிப்போட அறிகுறியா இருக்கலாம்.